ஹாய் யுவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா முட்டை கறிக்குழம்பு செய்ய போகிறோம். முட்டை கறிக்குழம்பு செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தோம்னா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, புதினா கொத்தமல்லி, கொஞ்சம் வாசனை பொருள் தாளிக்க, தேங்காய், சோம்பு, முட்டை, கொத்தமல்லி தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா தூள், உப்பு, தாளிக்க எண்ணெய். இதுதான் செய்ய தேவையான பொருள். வாங்க அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். முட்டை கறிக்குழம்பு செய்ய தேவையான பொருள்னு பார்த்தோம்னா வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, புதினா கொத்தமல்லி. அடுத்தது வாசனை பொருள்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஏலக்காய் 2, பட்டை ஒரு துண்டு, கிராம்பு 2, கொஞ்சம் கல்பாசி. இதெல்லாம் வாசனை பொருள் தாளிப்புக்கு. தேவையான அளவு முட்டை. உங்கள் வீட்டில் எத்தனை பேர் ஆளுங்க இருக்காங்களோ அந்தளவுக்கு முட்டை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா பொருள், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள், மிளகாய் தூள், கொஞ்சம் குழம்பு கூட்டி வைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், அதோடு சேர்த்து அரைக்க கொஞ்சம் சோம்பு. இதுதான் முட்டை கறிக்குழம்பு செய்ய தேவையான பொருள். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தாளிப்புக்கு எண்ணெய் எடுத்துடலாம். சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு. தாளிப்புக்கு எண்ணெய் எடுத்துடலாம். வாங்க தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு சட்டியில். இப்போ ஒரு பொருளாக போட்டு வணக்கிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வாசனை பொருளை போட்டுடலாம். வாசனை பொருள் போட்டாச்சு. இது நல்லா புரிஞ்சோன்னா வெங்காயம், பச்சை மிளகா போட்டுடலாம். வெங்காயம், பச்சை மிளகா போட்டாச்சு. இது நல்லா வணங்கட்டும். வணங்கினோன்னே கொத்தமல்லி, புதினா போட்டுடலாம். வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ கொத்தமல்லி, புதினாவை போட்டுடலாம். கொத்தமல்லி, புதினா போட்டாச்சு. நல்லா வணங்கட்டும். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். கொத்தமல்லி, புதினா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டாச்சு. தக்காளி வணங்கிறதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டால் அடி பிடிச்சிக்கும். அதனால் தக்காளி ஃபஸ்ட்டு வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம். தக்காளி வணங்கும் போதே கொஞ்சம் உப்பு போடலாம். அப்போ தான் நல்லா வணங்கும். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. இது நல்லா பச்சை வாசனை போகிற வச்சு நல்லா வணக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டோம். நல்லா வணங்கிடுச்சு. பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலாவெல்லாம் இதில் போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிடலாம். எடுத்து வச்சுருக்க மசாலாலாம் போட்டாச்சு. இப்போ நல்லா இது எண்ணெயிலே வதக்கிடலாம். மசாலா பொருள்லாம் எண்ணெயிலே வதக்கியாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் வெங்காயம், தக்காளியெல்லாம் வேகறத வச்சு கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு எடுத்து வச்சுருக்க தேங்காயையும் சோம்பையும் மிக்சியில் அரைச்சிட்டு வந்து ஊற்றிடலாம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வெந்துருச்சு. தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அந்த தேங்காய் அடிச்சிட்டு வந்தாச்சு. தேங்காயும் சோம்பும் போட்டு அடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த கொதிக்கிற குழம்புல இதை ஊற்றிடலாம். தேங்காயெலாம் நல்லா கழுவி ஊற்றியாச்சு. நல்லா பாருங்கள் கொதி வந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம முட்டையை உடச்சி ஊற்றும் போது நல்லா சிம்மில் வச்சு உடச்சி ஊற்றலாம். முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றியாச்சு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ண வேண்டியதான். 2 நிமிஷம் நல்லா சிம்மிலே வச்சாச்சு. இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த முட்டையெல்லாம் அப்படியே கலங்காமல் அப்படியே முட்டை எப்படி வேர்ச்சி முட்டை போட்டோமோ அதே சேஃபுக்கு இருக்கும். இப்போ நல்லா ஃபுல் ஃப்ளேமில் 2 நிமிஷம் ஆகட்டும். எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு. இப்போ நம்ம ஊற்றின முட்டையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே வேவிச்சு எப்படி போடுவோம் அது மாதிரியே பாருங்கள் இருக்கும் முட்டை சேஃப்க்கு. தெரியுதுங்களா? அப்புறம் உடச்சி ஊற்றி அப்படியே கிளறாமல் அப்படியே ஒரு 2 நிமிஷம் சிம்மிலே வச்சு அதுக்கப்புறம் ஃபுல் ஃப்ளேமில் ஒரு 4 நிமிஷம் வச்சிங்கன்னா முட்டை சேஃப் அப்படியே இருக்கும் உடையாமல். இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம எதிர்பார்த்தா முட்டை கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். உப்பு காரம்லாம் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த முட்டை கறி குழம்பு வந்து இட்லிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நான் இட்லி தான் ஊற்றி வச்சுருக்கேன், இட்லிக்கு தொட்டு சாப்பிட போகிறோம். இந்த இது பிடிச்சிருந்தா உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம எதிர்பார்த்த முட்டை கறி குழம்பு வித் இட்லி ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது வேறு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இட்லிக்கு ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி சப்பாத்திக்கும் செய்யலாம், சப்பாத்தியோடு இட்லிக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.